ஹனுமான் கிளம்பி போறார். பெண்கள்னு இவருக்கு தெரிஞ்ச 3 பெண்கள், தன்னுடைய தாயார் அஞ்சனா தேவி, வாலி பத்னி தாரா, சுக்ரீவ பத்னி ருமா. இவர் பார்த்த 3 விமன் இவாதான். இவா 3 பேரும் வானர ஜாதி ஸ்திரீகள். வால் இருக்கும், மூஞ்சி கொஞ்சம் வீங்கினா மாதிரி இருக்கும். இப்போ இவர் நரஜாதியில இருந்த ஸ்திரீய பார்த்தது கிடையாது, யார தேட போறோமோ தெரியாது. இவர் ஃபாரின் போனது கிடையாது, லங்கை எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாது, சீதைய பார்த்தது கிடையாது. He has taken up a project where he has no skills. ஆனா ஜாம்பவான் சொல்லிட்டார், உன்னால் முடியும் தம்பின்னு சொல்லிட்டார். இவர் கிளம்பி போயிட்டார். இரவு வேளையில வேற பேர்க்கார், வெளிச்சம் கூட கிடையாது, எப்படி சீதையை தேடுவார்? ஆனா இந்த ஒரு பிரேவரி இருந்தாலும், தைரியம் இருந்தாலும், ஒரு மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டின்னு ஒண்ணு நடக்கிறது. இவர் ஒரு இடமா போய் தேடி கடைசியில ராவணனுடைய அந்தப்புறத்துக்குள்ள போறார். வெளியில போட்டிருக்கு ராவணா ஸ்வீட் அப்படின்னு போட்டிருக்கு. உள்ள போறார். கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறின்னு அழகான ஒரு படுக்கை. அதுல ராவணன் படுத்துட்டு இருக்கான். இப்ப ராவணன் பக்கத்துல ஒரு பெண் படுத்துட்டு இருக்கா. ரொம்ப அழகா சர்வாபரண பூஷிதை, ஸ்டெப் செயின் போட்டு இருக்கா, சோக்கர் போட்டு இருக்கா, பியூட்டிஃபுல்லா இருக்கா பாக்கிறதுக்கு. இதுதான் சீதை நினைச்சுன்றார். இதுதான் மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டின்னு அர்த்தம். ஹனுமான் அப்ப யோசிச்சு பார்க்கல, ராமருடைய பத்னி பதிவிரதா நாரி சீதா ஜெகன்மாதா ராவணன் பக்கத்துல போய் படுத்துட்டு இருப்பா, யோசிக்கல. இதுதான் நீஜர்க் ரியாக்ஷன் பேர். டக்குன்னு உடனே இதுதான் ஆன்சர்னு சொல்றது. குரங்கின் நேச்சரை காமிச்சுட்டார் அப்படின்னார் வால்மீகி. ஏன்னர் ஆஸ்போட்டயாமாச சுச்சும்ப புச்சம், தன்னுடைய வாலுக்கு முத்தம் கொடுத்தாராம். நனண்ட சிக்ரீட ஜகௌ ஜகாம, இப்படி ஓடினாராம் அப்படி ஓடினாராம். ஸ்தம்பானரோகம் நிபபாத பூமோ, தூண் மேல ஏறினாராம் கீழே இறங்கினாராம், ஏறினாராம். வால்மீகி சொன்னார், உன்னை நான் எப்படி சொல்லியிருக்கேன் இல்ல, நாரதகான சபா பீப்புள் கிட்ட எல்லாம் நவவியாக்கரண பண்டிதன்னு சொல்லி வச்சிருக்கேனே. கடைசியில நிதர்ஷயம் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம், நீயும் குரங்கின் புத்திய காமிச்சுட்டியே ஹனுமானே. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஜெகன்மாதா சீதையாக இருக்குமா? அப்போ there is an instance in the Ramayana that seems to suggest that Hanuman did make a judgment mistake. இந்த இடத்துல ஒரு ஜட்ஜிங் மிஸ்டேக் நடந்திருக்கு. ஆனா ஹனுமானோட பெருமை என்ன தெரியுமோ, அவர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது, ஒரு தப்பு நடந்துடுத்து அப்படின்னு தெரிஞ்சா கொஞ்சம் சிந்தனம் பண்ணி கோர்ஸ் கரெக்ட் பண்ணிக்கிறது. அதுலதான் மேபி we lack. தப்பு நடந்திருக்குன்னு தெரியும், கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆயிடும், ஈகோ வந்துடும். அவர் சொல்லி நான் என்ன கேட்கறது, who is he to tell me? தப்புன்னு தெரியறது, அவர் சொல்லியிருக்கப்படாதுங்கிறோம் பாருங்க. அதுதான் ஹனுமான் கிட்ட இல்ல. எப்படி ஜெகன்மாதா சீதை இவர் பக்கத்துல படுத்துட்டு இருப்போம், அதுவும் சர்வாபரண பூஷிதையா படுத்துட்டு இருப்போம், சந்தோஷமா நிம்மதியா படுத்துட்டு இருப்போம். இது சீதையாக இருக்காது அப்படின்னு நினைச்சு ஹனுமான் தேட ஆரம்பிக்கிறார். இப்ப ஹனுமான் செய்தது ஒரு தவறு, உடனே கோர்ஸ் கரெக்ட் பண்ணிக்கிறார். அது நம்ம அடுத்த விஷயம் கத்துக்க வேண்டியது.